சொல்லுங்க மாப்ள. நீங்க என் பொண்ணை பத்தி சந்தேகப்பட்டீங்களே மாப்ள. என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. நான் இப்பதான் அவகிட்ட போட்டோ காட்டி கேட்டேன். அவ தெரியலன்னு சொல்லிட்டாலே மாப்ள. இனிமே நீங்க என் பொண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு மாப்ள. நீங்க சந்தேகப்படுறத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? இல்ல சார், உங்களுக்கு என் பொண்ணு மேல நம்பிக்கை இல்லனா நம்ம வேணா இந்த சம்மதத்தை நிறுத்திக்கலாம் சார். என்ன இவ்வளவு நேரம் மாப்பிள்ளன்னு கூப்பிட்ட, இப்ப சார்னு சொல்ற? சார், நாங்க இந்த கல்யாணம் நடந்தா எங்க கஷ்டம்லாம் தீரும்னு நினைச்சோம் சார். ஆனா நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்தா இது ஒன்னும் சரியா வராது சார். நம்ம நிறுத்திக்கலாம் இதோட. அதெல்லாம் நீ எப்படியே சொல்லுவ? இங்க பார், காவியா கல்யாணம் என்னோடதான். சந்திரன், உனக்கு என்னையா பிரச்சனை? நிச்சயதார்த்தமும் நடக்கல, வீட்டு பத்திரமும் கைக்கு வரல, ஒன்னும் சரியா வராது சார். நம்ம நிறுத்திக்கலாம் சார். இப்போ உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. உன் பத்திரத்தை இப்பவே அனுப்பி வைக்கிறேன். உன் பையனை காலேஜ்ல சேர்த்துறேன். அது மட்டுமா சார்? எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு சார். பையன் காலேஜுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு பைக் இல்ல, என் பொண்டாட்டி பொண்ணுங்க எல்லாம் கழுத்துல போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல நகை கூட இல்ல. நாங்கள ரொம்ப பாவம் சார். நான் எத்தனை பேரை எட்டு போட வச்சிருப்பேன். எனக்கேவா? நீ கேட்ட எல்லாம் கிடைக்கும், உடனே கிடைக்கும். ஆனா காவியா விஷயத்துல மட்டும் ஏதாவது தடங்கல் ஆச்சு, அவனு அவ்வளவுதான். மாப்ள, நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் இருக்காது மாப்ள. தேங்க்ஸ் ராணி. இந்தாங்க தீபக் மெடிசன். ஸ்கூல் ட்ரிப் இருக்கு தீபக், நான் கிளம்புறேன் தீபக். தீபக், என்னாச்சு? ஏன் நோண்டிட்டு வர? மா இங்க வந்து பாரு. என்னடா நோண்டி நடந்துட்டு இருக்க? ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதம்மா. நான் என்ன வேணும்னு அடி வாங்கிட்டு வரேன். பைக் ஸ்லிப் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ நீ பைக்ல விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. பேண்ட் எல்லாம் ஒண்ணுமே கிழியவே இல்ல. யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் அடி வாங்குனியா? உண்மையை சொல்லுடா. மாமா போதுமா, ஒன்னு சொன்னா அதுல இருந்து நீயே டெவலப் பண்ணிட்டு போவாதம்மா. இந்த போட்டோ வச்சு எவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு தெரியுமா? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? சித்தி உத்தம வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பா வந்து இவ ஏன் பொண்ணா, ஏன் ரத்தம், அவளை திட்ட கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. இந்த மேரேஜுக்கு நான் ஓகே சொன்னதுனால என் அப்பா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு பாட்டி. காவியா, ஒன்னு ஒருத்த அழகா ரசிச்சு போட்டோ எடுத்திருக்கானே, யாருமா அவன்? தெரியல பாட்டி. யாரோ ஒருத்த ஒளிஞ்சு நின்னு உன போட்டோ எடுத்திருக்கான். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம விடக்கூடாதுமா. இந்த போட்டோவுல நீ ரொம்ப அழகா இருக்க. ஏ காவியா, நீ ஆடி இது எப்படி எடுத்தது? இத காட்டதா வர சொன்னியா? உங்களுக்கு யாருக்காவது இந்த போட்டோவை பத்தி தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எதுவும் தெரியுமா ராணி? இந்த போட்டோ எப்ப எடுத்தது, யார் எடுத்தாங்கன்னு எதுவுமே தெரியலடி. இதை எடுத்தவன் செம ரசனக்கார. காவியா, நீ சும்மாவே அழகுதான். இந்த போட்டோல எப்படி இருக்க பாரு. உன்ன அழகா போட்டோ எடுத்திருக்காங்க. இந்த மேகசின்ல எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா எடுத்திருக்காங்கடி. உனக்கு நல்ல போட்டோஜெனிக் ஃபேஸ் தான் இருக்கு. செம மாடல் ஆயிட. அவளுக்கு ஆல்ரெடி ஆட் சான்ஸ் எல்லாம் வந்துட்டு தானே இருக்கு. காவியா தானே நோ சொல்றா. வாச்சும் ஓகே சொல்லேன் காவியா. ஆனா இந்த தீபக் சொன்ன ஆட் மட்டும் வேணாண்டி. என்ன சார், அடிபட்டு இருந்தா கூட பிஸியா இருப்பீங்க போல இருக்கு. கால் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்ல காவியா கிட்ட வசமா மாட்டி இருப்பீங்க. மறுபடியும் நான் தான் உங்களை காப்பாத்தி விட்டேன். என்னாச்சு ராணி? நீங்க காவியாவை அவளுக்கு தெரியாம கோவில்ல போட்டோ எடுத்தீங்கல்ல, அந்த போட்டோவை காவியா பாத்துட்டா. ராணி, சும்மாவே அவங்க என் மேல கடுப்புல இருப்பாங்க. இப்ப அந்த போட்டோ நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சா செம்மையா கோவப்பட்டு இருப்பாங்களே. எதுவும் திட்டினாங்களா? காவியானா உங்களுக்கு அவ்வளவு பயமா? அப்படின்னா நல்லா மாட்டி விட்டுருப்பேனே. கவலைப்படாதீங்க. காவியாக்கும் ரேவதிக்கும் நீங்க தான் போட்டோ எடுத்தீங்கன்னு தெரியாது. நானும் நீங்க பாவுன்னு போட்டோ கொடுக்கல. நீங்க எடுத்த அந்த போட்டோ ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனாலதான் நான் உங்களை மாட்டி விடல. நீங்க நல்ல போட்டோகிராஃபர் தான். அந்த போட்டோஸ பார்த்துதான் ராணி என் கிளைண்ட் காவியா தான் மாடலா வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க. காவியாக்கும் ரேவதிக்கும் கூட போட்டோ பிடிச்சிருந்துச்சு. அப்ப ஷூட்ட பத்தி கேட்டலாமா அவங்கள்ட்ட? ஆடெல்லாம் நடிக்க மாட்டா. அதுவும் உங்க ஆடு. சான்ஸே இல்லைங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் மறுபடியும் காவியா நல்ல மூட்ல இருக்கும்போது சொல்றேன். என் பையனும் பொண்ணும் நல்லா இருக்கணும். என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு ஒண்ணு என் கண்ணுல காட்டு தெய்வமே. தாரா மேம். வாங்க தாரா மேடம், வாங்க. தீபக் கால் பண்ண, அவர் எடுக்கல. அதான் நேர்லயே வந்துட்டு. அவன் தூங்கிட்டு தாமா இருக்கான். ஜோ, போய் எழுப்பிட்டு வா. அண்ணா, டேய் அண்ணா, தாரா மேம் வந்திருக்காங்கடா. தாரா மேமா? எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குமா. அம்மா அம்மா, டாக்டர், அம்மாக்கு என்ன ஆச்சு? உன் அம்மாவுக்கு வயித்துல ஒரு பெரிய டியூமர் இருக்கு. டியூமரா? டாக்டர், எவ்வளவு செலவாகும்னு? எப்படியோ ஒரு 2 lakhs ஆயிடுமா. 2 lakhs?